அனைவருக்கும் வணக்கம். பரமஹன்சா யோகானந்தா எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதை அப்படின்ற புத்தகத்தில் வர யோகிகளும் ஞானிகளும் புரிகின்ற அற்புதங்களுக்கு பின்னணியில் இருக்கிற அறிவியல் விளக்கத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 3வது அத்தியாயம், அதாவது ஈருடல் கொண்ட மகான் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற அத்தியாயத்தில் சுவாமி யோகானந்தர் அவர் சிறு வயதில் சுவாமி பிரணவானந்தரை போய் சந்திக்கிறாரு. ஸோ அந்த சந்திப்பில் என்ன நிகழ்ந்தது, அதுக்கு பின்னணியில் இருக்கிற அறிவியலில் அவர் விளக்குறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த சந்திப்பு நடக்கும்போது யோகானந்தாவுக்கு 12 வயது. குடும்பத்தோடு அவங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பெரேலி அப்படின்ற ஒரு நகரத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த சமயத்தில் யோகானந்தருக்கு வாரணாசி அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. அதே உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் தான் இந்த வாரணாசி நகரமும் இருக்குது. நம்ம காசின்னு சொல்லக்கூடியது, காசி, பனாரஸ், வாரணாசி அப்படின்ற 3 பேர்லேயும் அழைக்கப்படுறது இந்த ஒரே நகரம் தான். யோகானந்தா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, வாரணாசி போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா தனக்கும் வாரணாசியில் ஒரு நண்பர் இருக்கார், கேதார்நாத் பாபு அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கடிதத்தை போய் கொண்டு கொடுக்கணும். ஆனால் கேதார்நாத் பாபு அவங்களோட விலாசம் இவர்கிட்ட இல்லை. அதனால் யோகானந்தாவோட அப்பா பகவதி அவங்களுக்கும் கேதார்நாத் பாபு அவங்க நண்பர் அவங்களுக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் யாருன்னா சுவாமி பிரணவானந்தர். அவரை போய் சந்தித்து அவரோட உதவியோட கேதார்நாத் பாபுவை சந்தித்து அவங்கக்கிட்ட அந்த கடிதத்தை ஒப்படைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தோட அப்பா பகவதி யோகானந்தர்கிட்ட சொல்கிறாங்க. யோகானந்தருடைய தந்தை பகவதிக்கும் சுவாமி பிரணவானந்தருக்கும் ஒரே குரு லாஹிரி மகாசாயா. அது மட்டும் இல்லாமல் சுவாமி பிரணவானந்தர் ஒரு மிக சிறந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர். அதனால் அவரை போயிட்டு யோகானந்தர் சந்திக்கிறது அவருக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஸோ யோகானந்தர் கிளம்பும் போது அவங்க தந்தை 2 கடிதத்தை கொடுக்குறாங்க. ஒரு கடிதம் சுவாமி பிரணவானந்தருக்கு யோகானந்தா யார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு கடிதமும், இன்னொரு கடிதம் தந்தை பகவதி அவங்க நண்பர் கேதார்நாத் பாபுவுக்கு சொல்ல முற்பட்ட அந்த தொழில் சம்பந்தப்பட்ட அந்த தகவலை சொல்கிறதுக்காக ஒரு கடிதம். இந்த 2 கடிதத்தோட யோகானந்தர் பெரேலியிலேருந்து வாரணாசிக்கு புறப்படுறார். யோகானந்தர் வாரணாசி அடைகிறாரு. அங்கே சுவாமி பிரணவானந்தா வீட்டுக்கும் வந்துடுறாரு. அங்கே சுவாமி பிரணவானந்தர் அவரோட அறையில் தியானத்தில் அமர்ந்திருக்காரு. யோகானந்தர் அவரோட அறைக்குள்ளே நுழையும் போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது. சுவாமி தியானத்தில் உட்காந்துருக்காரே, நம்ம இங்கே வர்றது அவரோட தியானத்துக்கு இடைஞ்சலாக இருந்துருமோ அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு நுழையிறாரு. அவர் நுழையிற அதே சமயத்தில் சுவாமி பிரணவானந்தர் கண்ணை திறந்து ஒரு அற்புதமான புன்னகையுடன் யோகானந்தரை வரவேற்கிறாரு. யோகானந்தர் போயிட்டு அவரோட காலை தொட்டு வணங்கிட்டு, நீங்கள் தான் சுவாமி பிரணவானந்தரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான் அப்படின்னு அவர் தலையாட்டிட்டு, நீ தான் பகவதியோட மகனா அப்படின்னு கேட்குறாரு. இது கேட்டோன்னா யோகானந்தருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா கொடுத்து அனுப்பி அந்த கடிதத்தை இன்னும் அவர் சட்டை பையில அவர் எடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே ஞான திருஷ்டியில் சுவாமி பிரணவானந்தருக்கு தெரிஞ்சிருது இவர் தான் பகவதியோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து மறுபடியும் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, தொடர்ந்து சுவாமி பிரணவானந்தர் கேட்குறாரு, கேதார்நாத் பாபுவை நான் உனக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி ஒன்றும் யோகானந்தர் எதுவுமே விளக்கவே இல்லை. பட் எந்த விளக்கமுமே தேவையில்லாமல் சுவாமி பிரணவானந்தர் இவர் யார், எதற்காக வந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடுது. ஸோ இதை கேட்டுட்டு அவர் மறுபடியும் கண்ணை மூடிட்டு தியான நிலைக்கு போயிடுறாரு சுவாமி பிரணவானந்தர். யோகானந்தர் அப்படியே உட்காந்துருக்காரு. சுற்றி முற்றி அறையில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அவர் உட்காந்துருக்க சுவாமி பிரணவானந்தர் உட்காந்துருக்க அந்த பலகை கீழே ஒரு மர காலணிகள் இருக்குது. அதை பார்க்குறாரு. அப்படியே யோகானந்தர் காத்திருக்கையில், என்னடா இவர் கண்ணை மூட்டு தியானத்துக்கு போயிட்டாரு, கேதார்நாத் பாபுவை நான் எங்கே போய் பார்க்குறது, எப்படி பார்க்குறது, எந்த விவரமுமே எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்க அதே சமயத்தில் கரெக்டாக சுவாமி பிரணவானந்தர் கண் விழிக்கிறாரு. சொல்கிறாரு, இந்த மாதிரி கேதார்நாத் பாபு இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டு தியான நிலையக்கு போயிடுறாரு. அரை மணி நேரம் ஆயிடுது. யோகானந்தர் அப்படியே அவரோட கை கடிகாரத்தை பார்க்குறாரு. என்னடா அரை மணி நேரம் ஆச்சே, இன்னும் யாரும் வரலையே அப்படின்னு சொல்கிற அதே சமயத்தில் மறுபடியும் சுவாமி பிரணவானந்தர் கண் விழிக்கிறாரு. அநேகமாக கேதார்நாத் பாபு கீழே வாசல் கிட்ட தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற அதே சமயத்தில் படிக்கட்டில் யாரோ மேலே ஏறி வர சத்தம் கேட்குது. இது கேட்டுட்டு யோகானந்தர் அப்படியே கடகடன் ஓடுறாரு. அறையை விட்டு வெளியில் படிக்கட்டை யார் வரா அப்படின்னு ஆர்வமாக பார்க்குறதுக்கு வராரு. அப்போ ஒல்லியாக சிகப்பாக ஒருத்தர் மேலே ஏறி வராரு.
நீங்கள் தான் கேதார்நாத் பாபுவா அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் கேட்குறாரு. அவர் ஆமாம், நீ தான் பகவதியோட மகனா அப்படின்னு கேட்குறாரு. யோகானந்தாவுக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். அதாவது யோகானந்தர் இங்கே வந்ததுலேருந்து சுவாமி பிரணவானந்தர் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அந்த அறையில் இவங்க 2 பேர் தவிர வேறு யாருமே இல்லை. எப்படி கேதார்நாத் பாபுவுக்கும் இந்த தகவல் போயிருக்கோம், இவர் இங்கே வந்து காத்திருக்காரு, அவர் இங்கே வர சொல்லணும் அப்படின்ற தகவலை சுவாமி பிரணவானந்தர் இவர்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு வழியே இல்லையே, எப்படி இவர் இங்கே வந்தார் அப்படின்ற மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்குறாரு கேதார்நாத் பாபு கிட்ட. அப்போ கேதார்நாத் பாபு சொல்கிறாரு, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கங்கையில் குளிச்சுட்டு இருந்தேன். நான் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது சுவாமி பிரணவானந்தர் என்னை நோக்கி வந்தார். வந்துட்டு பகவதியோட மகன் என் வீட்டில் உனக்காக காத்துட்ருக்கான், நீ வந்து என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனார். நாங்கள் 2 பேரும் நடந்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறமா என் வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டார். நான் சுமார் 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சரி, எனக்கு வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடகட முன்னாடி நடந்து போயிட்டார். அவர் கும்பலில் எங்கே போனார், எப்படி எந்த பக்கம் திரும்பினார் எனக்கு தெரியவே இல்லை. அவர் போனதுக்கப்புறமா நானும் வேகமாக நடந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு விளக்குறாரு. அப்போ யோகானந்தர் கேட்குறாரு, நீங்கள் உண்மையிலே சுவாமி பிரணவானந்தரை பார்த்தீங்களா? அதாவது அவரோட உடலை நிஜமாலே பார்த்து அவரோட குரல் நிஜமாலே கேட்டீங்களா? இல்லைன்னா நீங்கள் தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது இப்போ ஒரு அசரீரி சொல்கிற மாதிரி ஒரு விஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு கிடச்சதா அப்படின்னு கேட்குறாரு. அது கேதார்நாத் பாபு சொல்கிறாரு, நான் உண்மையிலேயே பார்த்தேன் சுவாமி பிரணவானந்தரை. அவர் காலில் வந்து ஒரு மர காலணி அணிஞ்சிருந்தார். நான் ஒரு நவீன காலணி அணிந்திருந்தாலும் அவர் வந்து என்னை விட ரொம்ப வேகமாக நடந்தார். அதை பார்த்து நான் ரொம்ப வியப்படைஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யோகானந்தர் சொல்கிறாரு கேதார்நாத் பாபு கிட்ட, நாங்கள் வந்ததுலேருந்து சுவாமி பிரணவானந்தர் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. எங்கள் 2 பேர் தவிர வேறு யாருமே இல்லை இந்த அறையில், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே 2 பேருமே உள்ள அறைக்குள்ளே போகிறாங்க. சுவாமி பிரணவானந்தரை வணங்குறாங்க. அப்போ சுவாமி பிரணவானந்தர் யோகானந்தரை பார்த்து கேட்குறாரு, இதெல்லாம் பார்த்து நீ எதுக்கு வந்து இவ்வளோ பிரமிச்சு போகிற? யோகிகளுக்கு புற உலகுக்கும் அக உலகுக்கும், அதாவது அவுட்டர் யூனிவர்ஸுக்கும் சட்டில் யூனிவர்ஸுக்கும் இதுக்கு இடையிலையும் உள்ளே இருக்கு இந்த இணைப்பு யோகிகளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். கல்கட்டாவில் இருக்க என்னோட சீடர்கள் கூட நான் பேசணும் அப்படின்னா நினைத்த மாத்திரத்தில் நான் அவங்கள பார்க்குறேன், பேசுகிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு என் கூட பேசணும் அப்படின்னா நினைத்த மாத்திரத்தில் அவங்களும் என்னோட சந்திக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சுவாமி பிரணவானந்தர் சொல்கிறாரு. இதுதான் சுருக்கமாக நடந்த சம்பவம். யோகானந்தர் இந்த சம்பவத்தை எப்படி அறிவியல் பூர்வமாக விளக்குறாரு அப்படிங்கிறத இனி தொடர்ந்து பார்க்கலாம். யோகிகளுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலி திறன் இருக்குது அப்படின்னு யோகானந்தர் சொல்கிறாரு. தொலைக்காட்சி திறன் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துல லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது, அதை வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம வீட்டில் உட்காந்தபடியே டிவியை ஆன் பண்ணிவிட்டு அந்த சேனலுக்குரிய பட்டனை மட்டும் நம்ம தட்டினா போதும், நம்ம டிவி ஸ்க்ரீனில் அந்த லைவ் டெலிகாஸ்ட் அந்த நிகழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி வானொலி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி ப்ராட்காஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம வீட்டில் உட்காந்தபடியே நம்மளோட வானொலியில் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம டியூன் பண்ணும்போது நம்மளால் அந்த நிகழ்ச்சியை கேட்க முடியுது. சுருக்கமாக தொலைக்காட்சி திறன் அப்படிங்கிறது நம்ம கண்களுக்கு புலப்படாத, நம்ம பார்வைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியறது. இது தொலைக்காட்சி பெட்டி மாதிரி ஒரு கருவியால் பண்ண முடியும், சரி. ஆனால் மனிதர்களுக்கு எப்படி சாத்தியம்? எப்படி சுவாமி பிரணவானந்தர் ஒரு இடத்துல அமர்ந்தபடியே வேற எங்கேயோ இருந்த கேதார்நாத் பாபுவை கண்டறிஞ்சு அவர்கிட்ட தகவலை பரிமாறினார்? இது எப்படி சாத்தியம்? ஃபுட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு யோகானந்தர் விளக்கம் கொடுத்துருப்பாரு. டாக்டர் ஜூசப்பே கேலிகேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரம்பியல் மனோ தத்துவ நிபுணர், நியூரோ சைக்காலஜிஸ்ட், 1934 நவம்பர் மாதம் 26 இத்தாலி நாட்டில் ரோம் மாநகரத்தில் ராயல் யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் மனிதர்களுக்கு தொலைக்காட்சி திறன் இருக்குது அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு, சாட்சி பூர்வமாக விளக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோகானந்தர் ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் கேலிகேரிஸோட ஆராய்ச்சிப்படி நம்ம தோல் மேலே இருக்க சில புள்ளிகள், அந்த புள்ளிகளுக்கு வந்து ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கும்போது சுவற்றுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பொருட்கள், நபர்கள், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து தகவலும் நமக்கு இந்த பக்கத்தில் உட்கார்ந்தபடியே நம்மளோட அகக்கண் மூலமாக நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் கேலிகேரிஸ்.
சுவற்றுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் எந்த தொலைவில் இருக்கிற ஒரு பொருளோ ஒரு நபரோ இருந்தாலும் சரி, நம்மளால் சில புள்ளிகளை தொடும் போது, சில புள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளால் இங்கே உட்காந்தபடியே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு டாக்டர் கேலிகாரிஸ் நிறைய பேர் பார்க்கும்படியாக ஒரு மனிதரை வச்சு இதை உண்மையாக நிரூபித்து காட்டியிருக்காரு அப்படின்ட்டு யோகானந்தர் எழுதியிருக்காரு. டாக்டர் கேலிகாரிஸ் யார், அவர் கண்டுபிடிச்ச இந்த புள்ளிகள் என்ன, மற்றும் அவர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச இந்த தொலைக்காட்சி திறன் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். டாக்டர் கேலிகாரிஸ் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். 1876ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி பிறந்தவர். இவருடைய ஆராய்ச்சிப்படி மனிதர்களுடைய தோலில் பல புள்ளிகள், குறிப்பான பல புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகளை நம்ம கோடு போட்டு ஒன்றோடு ஒன்று இணைக்கலாம். இந்த புள்ளிகளில் நம்ம ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கும்போது இந்த புள்ளிகளுக்கும் இந்த கோடுகளுக்கும் நம்மளோட உள் உறுப்புகளுக்கும் நம்மளோட மனநிலைக்கும் நம்மளோட உணர்ச்சிகளுக்கும் இது அனைத்துக்குமே நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம கையில் நடுவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் உள்ள அந்த வலைப்பகுதியில் இந்த மையத்தில் ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி கோபம், வெறுப்பு அப்படிப்பட்ட உணர்ச்சிகளில் தோன்றதோடு சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த புள்ளிக்கு தொடர்புடைய உள்ளுறுப்புகள் கல்லீரல் மற்றும் பித்தப்பை, லிவர் அண்ட் கேல் பிளாடர். இதே மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி நமக்கு ஏற்படும் போதோ இல்லை நம்ம ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்கு நம்ம போகும்போதோ அதற்கு தொடர்பான அந்த உள்ளுறுப்புகள்லையும் அந்த மாற்றம் காணப்படுது அப்படிங்கிறதையும் விளக்கியிருக்காரு. எப்படி கடற்கரை கடலையும் நிலத்தையும் இணைக்குதோ அதே மாதிரி நம்ம சர்மம் புற உலகையும் நமக்குள்ளே இருக்க அக உலகையும் இணைக்க ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தோல் மேலே இருக்க இந்த புள்ளிகளை நம்ம அப்படியே கோடு போட்டு இணைச்சோம் அப்படின்னா அது நீளவியல் மெரிடியன்கள் மற்றும் அகலவியல் சமாந்தர கோடுகள், அதாவது லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோடுகளோட ஒரு வலை அமைப்பு, நெட்வொர்க் ஆஃப் தோஸ் லைன்ஸ், அதை கண்டறிஞ்சிருக்காரு. இதனோட கூடி ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ், ஜியாமெட்ரிக் வடிவங்களும் இந்த புள்ளிகள் கோடுகள் வச்சு கண்டறிஞ்சிருக்காரு. குறிப்பாக ஒரு சதுரம், ஒரு ஸ்கொயர், அதை விண்டோஸ் டு த காஸ்மாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி எழுதியிருக்காரு. 30 ஆண்டுகளுக்கு மேலே ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான நோயாளிகளை, நபர்களை ஒரு பரிசோதத்தில் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த புள்ளிகளால் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை திறன், தொலை நுண்ணறிவு, முன்னறிவு, அதாவது கிளேர்வாயன்ஸ், கிளேர் ஆடியன்ஸ், ப்ரிகாக்னிஷன் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி திறனை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இதை மேம்படுத்த முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காரு. எப்படி நம்ம இப்போது எழுதுறதுக்கோ இல்லை ஒரு கணித பாடத்தையோ படிக்கிறோமோ பழகிறோமோ அதே மாதிரி இதையும் பழகி கொள்ள முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காரு. டாக்டர் கேலிகாரிஸ் கண்டுபிடிச்ச புள்ளிகளுக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில் படிக்கக்கூடிய புள்ளிகளுக்கும் ஒரு சில புள்ளிகள் ஒரே புள்ளிகளாக இருந்தாலும் கூட ரெண்டும் ஒரே முறை இல்லை, வேற வேற சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லப்படுது. அக்குபஞ்சர்ல சுமாரா 800 புள்ளிகள், ஆனா கேலிகாரிஸ் முறைப்படி பல ஆயிரக்கணக்கான புள்ளிகள் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த புள்ளிகளை மனித தோல்ல ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இந்த புள்ளிகள் குளிர்ச்சியாக இருக்குமா, அது மட்டும் இல்லாம மற்ற இடத்தை விட இந்த புள்ளிகளுக்கு மட்டும் சற்று கொஞ்சம் அதிகமா மின்சார இயக்கம் இருக்கும். மின்சார இயக்கத்தை நம்ம அளவெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புள்ளிகள்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா மின்சார இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புள்ளிகளோட விட்டம், அதாவது டயமீட்டர் சுமார் 8 to 12 மில்லிமீட்டராக இருக்கும். ஒரு சிகிச்சையாளர் எப்படி இந்த கேலிகாரிஸ் புள்ளிகளை தூண்டுவாங்க அப்படின்னா, இதை தூண்டுறதுக்கு சுமாரா 10 to 20 நிமிஷம் ஆகுமா. இது குளிர்ந்த உலோக சிலிண்டர், அதாவது மெட்டல் சிலிண்டர்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா சிகிச்சையாளரோட விரல்கள் மூலமாகவோ இல்லைன்னா ரொம்ப லோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மிக சிறிதளவுல மின்சார ஓட்டம், இந்த முறைகள்ல புள்ளிகளை தூண்டுறாங்க. இது நன்கு படித்து அறிந்த ஒரு சிகிச்சையாளர் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த புள்ளிகளை இந்த விதத்துல தூண்டும் போது நோயாளிகள் எதிர்பார்த்த அந்த விளைவுகளை உணர தொடங்குவாங்க அப்படின்னு கேலிகாரிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் கேலிகாரிஸோட ஆராய்ச்சியை பத்தி பரமஹன்ச யோகானந்தர் எதற்காக குறிப்பிட வந்தாரு அப்படின்னா, யோகிகள் அவங்களோட அக கண் மூலமா அவங்க பார்க்கக்கூடிய இந்த உண்மைகளை நம்ம பௌதிக விஞ்ஞானமும் கண்டுபிடிக்க முயல்கிறது இல்லையா, அதில் இது ஒரு உதாரணம். யோகிகளோட தொலைநோக்கு திறன் மனிதர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத டாக்டர் கேலிகாரிஸ் நிரூபிச்சு காட்டியிருக்காரு அப்படிங்கறத விளக்கறதுக்காக யோகானந்தர் இது குறிப்பிட்டிருக்காரு.
யோகானந்தர் காலத்துக்கு அதுக்கப்புறமா வந்த நம்மளோட நவீன விஞ்ஞானத்தில் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதாவது குவாண்டம் இயற்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்கள், ஆட்டம்ஸ், அணுக்களோட வடிவமைப்பு, அதோட இயக்கம், இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு இயற்பியல் துறை குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதனோட ஆராய்ச்சியில் வெளிவந்த பல தகவல்கள் நமக்கு இன்னைக்கு தெரிய வந்திருக்குது. குறிப்பா 2012 2 விஞ்ஞானிகளுக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது. எதுக்கு அப்படின்னா மின்மணிகள்ல நம்ம எலக்ட்ரான்ஸ் சொல்றோம் இல்லையா, ஆட்டம்ஸ்குள்ள இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ், இந்த மின்மணிகள் போல சிறிய பொருட்கள் எப்படி ஒரே நேரத்தில் 2 இடங்கள்ல இருக்க முடியும், எப்படி ஒரு காலத்தில் அணுக்களாகவும் அதாவது மேட்டர் பார்ட்டிக்கலாகவும் இன்னொரு காலத்தில் அலைகளாகவும் அதாவது வேவ் ஃபார்ம்லேயும் எப்படி மாற்றம் அடையுது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணதுக்காக அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட எப்படி மனிதர்கள் ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிறத அணுக்கள் லெவலில் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பதிவில் நம்ம அதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம யோகானந்தர் எழுதிய அறிவியல் விளக்கங்களை பற்றி மட்டும் தான் நம்ம இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். அடுத்த பதிவில் நறுமண சித்தர் செய்யும் அற்புதங்களும் யோகானந்தர் அதுக்கு கொடுக்குற அறிவியல் விளக்கங்களையும் பார்க்கலாம். தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.